ஏற்கனவே அனுப்புகிற காசில் குறைஞ்சது இங்கேயே நிறைய ரேட்டில் கம்மியாக தான் போகுது. போதாததுக்கு நாட்டிலையும் கமிஷன் காசு மாதிரி நாட்டிலையும் அனுப்புகிற காசில் 1000, 2000, 5000ன்னு கழிச்சா இது என்னடா நியாயம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். இலங்கைக்கு பணம் அனுப்பக்கூடியவங்க சாதாரணமாக இங்கேருந்து நம்ம ரெமிட்டன்ஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய பணத்தை இங்கேருந்து அனுப்புகிறீங்க, சம்பள பணத்தை அனுப்பும்போது நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்துவீங்க. அதாவது 1.25 தினார், 1 தினார், 900 ஃபீல்ஸ், 750 ஃபீல்ஸ், இந்த மாதிரி கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதை தாண்டி இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு 1000 ரூபாய், 1 தினார் 1000 ரூபாய் போகுதுன்ற பட்சத்தில் 100 தினார் அனுப்பினா 1 லட்சம் ரூபாய், 100 தினார் அனுப்பினா 1 லட்சம் ரூபாய். அந்த 100 தினாரையும் நாம் அனுப்புறதுக்காக எக்ஸ்ட்ராவாக 1.25 தினாரோ 1 தினாரோ அந்த கமிஷனுக்குரிய காசு, அதாவது கட்டணம், அதையும் சேர்த்து நாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். அப்போ 101 தினாரோ அல்லது 101.25 தினாரோ கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது உதாரணத்துக்கு 1000 ரூபான்ற பட்சத்தில் அப்போ அந்த 100 தினாரம் நாட்டுக்கு போனால் 1 லட்சம் ரூபா போகணும். ஆனால் இங்கே நாம் கட்டணம் செலுத்தி எல்லாம் செஞ்சு அந்த 1 லட்சம் ரூபா நாட்டுக்கு அனுப்பினா இதில் என்ன பிரச்சனைன்னா, நான் கேட்குற மெயினான கேள்வி என்னென்னா, இவங்கள்ட்ட ரெமிட்டன்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதாவது குறைஞ்சது மினிமம் மைக்ரோ செகண்டில், இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்லேருந்து இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பும்போது இப்படின்றதுக்குள்ளே இன்டர்நெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்த அளவுக்கு இப்படின்றதுக்குள்ளே உடனே மெசேஜ் அங்கே ரீச் ஆகுது. அதே மாதிரி தான் ஆன்லைன் ரெமிட்டன்ஸும். அதாவது இங்கே இவங்க சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணின அடுத்த செகண்ட் சென்ட்ரல் பேங்குக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். அப்போ அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்ன்றது இப்போ சாதாரண 1 நாள் 2 நாள் 5 நாள் பிந்தி போகும்போது சொல்லலாம், ஆமாம் டாலர் ரேட்டு வந்து ஏறுது இறங்குது, அதால் ரேட்டு கூடும் குறையும், அந்த நேரத்தில் காசுடைய பணத்துடைய அந்த பெறுமதியும் கூடலாம் குறையலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ நாம் சரியாக அனுப்புகிற பணம் அடுத்த செகண்டுக்குள்ளே போய் நாட்டில் ரீச் ஆகிறது. ஆனால் அப்படி ரீச் ஆகியும் இப்போ நான் ரீசெண்டாக போட்ட வீடியோவுக்கு பிறகு பேங்க்கில் காசு 10% வசூலிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சம்மந்தமாக ரீசெண்டாக நம்ம நிறைய வீடியோ போட்டோம். அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு இருந்து நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மெசேஞ்சர்லையும். நான் வந்து 105 தினாரோ அல்லது 110 தினாரோ அவங்க வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாயை சரி செஞ்சு சரியாக ரவுண்டாக 1 லட்சம் ரூபான்னு நாட்டுக்கு அனுப்பினா அங்கே வந்து 99,000, 98,000, சிலருக்கு 97,000, 4,000லேருந்து 5,000 வரைக்கும் குறைஞ்சிருக்குது. இப்படி குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து கட்டணம் செலுத்தினது போக எங்களுடைய பணத்தில் வந்து நாங்கள் அனுப்புகிற பணம் வந்து சரியாக அதே ரேட்டுக்கு அதே நாள் அதே செகண்டில் அப்டேட் ஆகுது. அப்படி அப்டேட் ஆகியும் எப்படி இந்த பணம் குறையும்? அதாவது நாம் 1 லட்சம் ரூபா அனுப்பினா நாட்டில் எப்படி 2,000, 3,000, 5,000 கழிப்படுது? என்ன காரணத்துக்காக கழிப்படுது? வங்கிகள் ஏன் இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கறதில்லை? இப்போ சாதாரண வங்கிகள் நினச்சா கட்டாயம் அப்டேட் கொடுக்கணும், இந்த இதுக்கு தான் கழிஞ்சு இருக்குது, இப்போ உங்கள்ட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது, இல்லை கிரெடிட் கார்டு இருக்குது, இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் இருக்குது, அதனால் இப்படி கழிஞ்சது, ஏதாவது ஒரு காரணம், சாலிடான எவிடன்ஸ் காரணம் அவங்க சப்மிட் பண்ணணும். இல்லை குவைத்திலேருந்து அவ்வளவுதான் வந்திருக்கு அப்படின்னு வந்து சிலர் வந்து பேங்க்கில் போய் கேட்டுக்கிறாங்க, ஏன் என்ன காரணம், ஏன் இப்படி இவங்க 1 லட்சம் ரூபா அனுப்பினாங்க, ஏன் 98,000 தான் வந்திருக்குது அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவ்வளவுதான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பொய்யா பிரிண்ட் அடித்து தராங்களா? 98,000 ரூபாய்க்காக 1 லட்சம் ரூபா இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் அடித்து தராங்களா? எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க அப்படி செய்கிறாங்களா? இல்லை இங்கே நம்மளுடைய நாட்டில் இருக்கிற வங்கிகளில் இந்த மாதிரி ஃப்ராடு நடக்குதா? தயவு செய்து நாட்டுக்கு பணம் போடக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய பணத்தை நீங்கள் அனுப்பும்போது குடும்ப உறவினர்கள்ட்ட உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டாலும் அந்த பணம் எவ்வளவு போய் சேருது அப்படின்றத நீங்கள் கட்டாயம் செக் பண்ணணும். சாதாரணமாக நீங்கள் அனுப்பக்கூடிய பணம், நீங்கள் நாட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க, நீங்கள் அனுப்பின பணத்துடைய அமௌண்ட் வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களோட பில்லு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து பணம் அனுப்புகிறோம்.
இப்போ இங்கேருந்து நாம் பணம் அனுப்புவோம். இங்கேருந்து பணம் அனுப்பும்போது நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் எவ்வளவுன்றது அழகாகவே காட்டும். இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் போட்டிருக்கிற அமௌண்ட் எவ்வளவு, நீங்கள் போட்டிருக்கிற அமௌண்ட் எத்தனை தினார் போடுறீங்க, எத்தனை அமௌண்ட் போட்டிருக்கிறீங்க. இப்போ இதில் சாதாரணமாக 504 தினார் 611 இல்லை சாரி, இதில் வந்து 519 தினார் 750 ஃபில்ஸ் நான் போட்டிருக்கிறேன். அப்போ போட்டதுக்கு அமௌண்ட் வந்துருக்குது பாருங்கள் 5,04,611 ரூபா. இது வந்து டேட் வந்து இப்போ 15/5/2025 போட்டது சரியா. ஆனால் இதே அமௌண்ட்டை நாட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 5 லட்சம் ரூபா தான் விழுந்திருக்குது. அப்போ அந்த 4,000 ரூபாய் எங்கே, 4,000 ரூபாய் எங்கே, அந்த 4,000 ரூபாய் எங்கே, யார் எடுக்கிறாங்க, 4,000 ரூபாய்க்கு பதில் எங்கே, அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. இதை வந்து நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வங்கிகளில் யாராவது ஃபேமிலியில் ஒருத்தர் அனுப்பி கேளுங்க. இப்போ இன்னும் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம், இப்போ நம்ம மாதம் முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பினா அடுத்த செகண்டே காசு எடுத்துருவாங்க, காசு எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறதால நம்ம அதை வந்து பெருசாக அந்த அளவுக்கு இஷ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் அக்கௌண்ட்டுக்கு, சொந்த அக்கௌண்ட்டுக்கே காசு அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க. வருஷ கணக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே தான் காசு அனுப்பிட்டு இருக்கிறாங்க, சேவிங்கில் அது போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இப்போ சாதாரணமாக ஒரு 100 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, 100 டிரான்சாக்ஷன்லேயும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2,000 ரூபா மேனிக்கு எடுத்திருந்தாலும் அந்த 100 டிரான்சாக்ஷனுக்கும் பாருங்கள், ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2,000 10 டிரான்சாக்ஷனுக்கு 20,000, 100 டிரான்சாக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா காசு. எவன் அப்போ விட்டு காசு இவங்க இவங்க இந்த அறவிடலாம்? இவங்க இப்படி அறவிடுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது, என்ன காரணம்? இப்போ ஒரு டிரான்சாக்ஷனில் எப்படி அறவிட்டாங்கன்னா, இப்போ 100 டிரான்சாக்ஷனுக்கு 2 லட்சம் ரூபா போயிருக்குன்னா இந்த 2 லட்சம் ரூபா யார் அறவிட்டாங்க, எப்படி இது போயிடுச்சு, எந்த சோர்ஸ்? வங்கிகளே இதை பற்றி சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் இதன் பிறகு இதுக்கு பிறகு நீங்கள் பணம் அனுப்பும் போது தயவு செய்து நீங்கள் நாட்டுக்கு பணம் அனுப்பின பிறகு நீங்கள் இங்கே இருக்கிற பற்றுச்சீட்டில் நீங்கள் அனுப்பின பணத்துடைய ரேட் இருக்கும். நீங்கள் பணம் அனுப்பிடுறீங்க 100 தினார்னு 100 தினாருக்கு எத்தனை தினார் விழுந்திருக்குது அப்படின்ற அந்த ரேட் வந்து இதில் மென்ஷன் ஆகியிருக்கும். இதில் மென்ஷன் ஆகியிருக்கும் போது அந்த அமௌண்ட் எவ்வளவு, இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, நாட்டில் உங்களோட அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகியிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, அதை கட்டாயம் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பணம் அனுப்பும்போது அதை கட்டாயம் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இதை பணம் அனுப்பும்போது ஒவ்வொரு மாதமும் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உள்ள டிஃப்ரெண்ட் விளங்கும். ஆல்ரெடி நான் இது சொன்னதுக்கு பிறகு தான் இப்போ நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேருடைய பணம் இந்த மாதிரி அபகரிக்கப்படுதுன்னு தெரியலை. இதே 5,000 ரூபா இருந்தால் பாருங்கள் எவ்வளவுன்னு, கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா காசு. நம்ம இங்கேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்புகிற காசை இவங்க எப்படி சூறையாடினா எப்படி? தயவு செய்து முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் உங்களுடைய பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்க. நாட்டில் நீங்கள் அனுப்பின பணம் எவ்வளவு வந்து போயிருக்குது அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கல எல்லாமே போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெளிநாடுகளில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் இதை விவரிங்க, எடுத்து பேசுங்க. அதே மாதிரி நாட்டில் குடும்பத்துக்கிட்ட சொல்லி ஒருக்கா செக் பண்ண சொல்லுங்கள். அக்கௌண்ட்டில் சேவிங்கில் போட்டிருக்கீங்கன்னா செக் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஃபத்துராக்களையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதை பற்றி புரியும். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.